அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இப்போ வகுப்பு ஆரம்பிப்போம். நம்ம வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாம் மைக்க மியூட் பண்ணிக்கங்க. சார் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன்ருக்காரு, சொல்றேன்ருக்காரு. அந்த ஜாதகத்தை போட்டு இப்ப இன்று முதல் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிற பயிற்சி தான் கொடுக்க போறோம். ஏன்னா வணக்கம் மேடம். இன்னொரு 6-7 கிளாஸ் தான் இருக்கு. அப்போ உங்களை முடிக்கும்போது ஓரளவுக்கு பலன் எடுக்க வைக்கணும். அப்படின்றப்போ இன்னைக்கு ஒரு விஷயம், இது நான் சொல்லித்தரேன்ற லிஸ்ட்ல இல்ல, இருந்தாலும் இது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை போட்டுருவோம். அதாவது ஜாதகம் பார்க்க வராங்க, ஒரு ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. சந்திரநாடி ரொம்ப சந்திரநாடின்னு ஒண்ணு சொன்னேன், அதுல சொல்லலாம். இன்னொன்னு இந்த முறை, இதையும் சொல்லிடுறேன். எடுத்துக்காட்டோட பார்த்தாதான் புரியும் நமக்கு. அதனால ஐயா அந்த ஜாதகத்தை சொல்லுங்கய்யா. கேக்குதுங்க, சொல்லுங்கய்யா. கன்னி லக்னம். கன்னி லக்னம். மிதுனத்துல குரு. வாழ்க வளமுடன். இதுதான் நான் எதிர்பார்ப்பேன். மிதுனத்துல குரு. இனி வரிசையா சொல்லுங்க. கும்பத்துல சூரியன், சந்திரன், புதன். கும்பத்துல சூரியன், சந்திரன், புதன். மீனத்துல சுக்கிரன். மேசத்துல செவ்வாய். ரிஷபத்துல சனி பகவான். கூடவே ராகு. 2 ஃப்ரெண்டுங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? விருச்சகத்துல கேது. விருச்சகம் எங்க போயிடுச்சா? விருச்சகத்துல ராகு இங்க இருக்கார், அப்ப கேது இங்க வந்துருவார். அவர் வயசு மட்டும் சொல்ல முடியுங்களா? இப்ப நடக்கிற வயசு அதல்ல, இல்ல டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். பெண் ஜாதகம் 12/3/2002. நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. யாரு சொல்ல போறீங்க? இப்போ வயசு சொல்லணும். நானே சொல்லிடவா இல்ல வேற ஆளு? சொல்லுங்க. வயசு நான் போட்டு வச்சிருக்கேன். 22 வயசு 14 நாள். 22 வயசு முடிஞ்சிருச்சு. 14 நாள். 14 நாள் ஆகுது. அப்போ நடப்பு வயது வந்து 23. நடப்பு வயது 23. இதுதான் முக்கியம் நமக்கு. இது தேவையில்லை. எல்லாரும் கேக்குதா? கவனிக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது சொல்ல போறேன். இதுக்கு பேர் என்னன்னா, ஒரு சிலர் இதுக்கு ஆக்சுவலா பிருகு லக்ன பத்ததின்னு பேரு. இது ஒரு குருநாதர் சொல்றாரு, பிருகு லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு குருநாதர் வந்து அவரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை, ஒரே விஷயம்தான். இன்னொருத்தர் சொல்றது இதை வந்து வயதோட்டம் அப்படிம்பாரு. இன்னும் அது மாதிரி நிறைய இருக்கு. பராசரத்துல இதுக்கு வேற ஒரு பேரும் இருக்கு. இது ரெண்டோட முடிச்சுக்குவோம். ஏன்னா அது என்னங்கிறது முக்கியம் இல்லை, அது என்ன பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். இந்த பிருகு லக்ன பத்ததி அப்படின்னா என்னன்னா, லக்னம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு நகர்ந்துகிட்டு வருது. அதன்படிதான் லக்னம் அந்த வயசுல எங்க இருக்கோ அந்த பலன் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப லக்னம் இங்க இருக்கு, நல்லா கவனிங்க. லக்னம் 0ல இருந்து 1 வயசு முடிகிற வரையில இங்க இருக்கும்.
1 தொடங்கி 2 வரையிலும் அடுத்த 2ஆம் பாவத்துல இருக்கும். 2வது வயசு நடக்கிற காலத்துல 2 வயசு முடிஞ்சுன்னு எடுத்துக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப 3 வயது நடக்கும் பொழுது இங்க இருக்கும். அப்படின்னா 12 வயசு இங்க வரும். அதாவது நடப்பு வயது 12னா இங்க 12ஆம் பாவத்துல வரும். இப்ப 17 வயசுனா எங்க வரும்? ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். 17 வயதுனா எங்க வரும்? 12, 13, 14, மகரம். 15, 16, 17. மகரம் மகரம் 17. சரி, ஈஸியா ஒண்ணு கேக்குறேன். 25 எங்க வரும்? கன்னி. 2 12 24. 12 12 இது பண்ணிக்கங்க. 2 12 24. 12 இங்க முடியும், 24 இங்க முடியும். அப்ப 25 வரும். அடுத்து 36 வரையிலும் சுத்திக்கிட்டு வந்து 36 இங்க வரும், 37 இங்க வரும். 3 12 36, 4 12 48, 5 12 60, 60 இங்க வரும். அப்ப 59, 58, 57 இப்படியும் புரிஞ்சுக்கலாம், அல்லது இப்படியும் புரிஞ்சுக்கலாம். 12 12 கூட்டினீங்கன்னா 12 வயசு இங்க வரும். அப்ப 14 அப்படின்னா 12, 13, 14ன்னு வச்சுக்கலாம். ஒரு 23ன்னு சொல்றாங்கன்னா 2 12 24 இங்க வரப்போகுது. அப்ப 1 பின்னாடி இப்படி வச்சுக்கலாம், 23 கடகம் வந்துடும். சரி, இப்ப இவருக்கு என்ன வயசு நடக்குது? அப்போ இந்த வயது ஓட்டம் அல்லது பிருகு லக்னம், இது பிறந்த போது இருந்த லக்னம். இப்ப இருக்கிற லக்னம் பிருகு லக்னம். பிருகு லக்னம் இங்க இப்ப இந்த வயசுக்கு எங்க இருக்கும்? கடகம். கடகம். பிருகு லக்னம் இதுதான் பிருகு லக்னம். சரி, லக்னம் இங்க இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு, தசை நடத்துதுன்னே வச்சுக்கோமே. அப்போ அந்த பாவம் அதுக்கு திரிகோணத்துல இருக்க பாவங்கள், லக்னத்துக்கு திரிகோணம் இல்ல, பிருகு லக்னத்துக்கு திரிகோணத்தில் உள்ள பாவங்கள். அப்ப இது செயல்படும், இது செயல்படும். இதுக்கு திரிகோணம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மீனம். மீனம். சுக்கிரன். அப்ப கேள்வி என்னவாக இருக்கும்னா, 11ஆம் பாவம் சார்ந்ததா இருக்க ஒரு வாய்ப்பு. அடுத்தது கேது இருக்கு, ஒரு தடை அல்லது வழக்கு இருக்கிறதுக்கான, அதாவது வழக்காக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், அல்லது ஒரு கேது சார்ந்த, கேது என்னென்ன இதுக்கு, அதாவது கேது பொலி, வரப்பு, பங்கு தகராறு இப்படி கூட எடுக்கலாம், அல்லது டாக்குமெண்ட்ல பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சுக்கிரன், சுக்கிரன்னா பெண் சார்ந்த அப்படின்னு எடுக்கலாம், அல்லது எப்படி எடுக்கலாம், எத்தனாம் பாவம்? 7ஆம் பாவம். ஆண்னா 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கு, அப்போ மனைவி சார்ந்துன்னு எடுக்கலாம். இது பெண் ஜாதகம். 7ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். சுக்கிரன் வந்து சுகம், வீடு இதை குறிக்கலாம். அப்ப இது சார்ந்த ஒரு கேள்விதான் இந்த இதுல இருக்க முடியும் இப்போ அப்படின்னு வரலாம். என்னென்ன பாவம்? 11ஆம் பாவம் மூத்த சகோதரம் எடுத்துக்கலாம். அடுத்து கேது சம்பந்தப்படுறதுனால கேது மற்றும் 3 இங்க திரும்ப இளைய சகோதரம்ங்கிற மாதிரி வருது. அல்லது தைரியம், வீரியம், உடல் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3ஆம் பாவத்துக்கு எங்க கழுத்து, தோள்பட்டை, இது இது சுக்கிரன் 7. இந்த மாதிரி எடுக்கணும். இதுக்குள்ள ஏதாவது வருதாங்கய்யா? கேள்வி திருமணம் சார்ந்த கேள்வி. அதான் கால தேச வர்த்தமானம். அப்ப நீங்க இந்த வயசு 23ங்கிறத கவனிச்சிருந்தீங்கன்னா, அப்போ பிருகு லக்னத்துக்கு திரிகோணத்துல கேது இருக்கு, அதுக்கு திரிகோணத்துல 7ஆம் பாவம் வருது. 7ஆம் பாவத்துல சுக்கிரன், சுகத்துக்கு காரகன். அப்ப 7ஆம் பாவம் சார்ந்த கேள்வி. இது பெண்ணு, வயது 23 அப்படிங்கிறப்போ
நம்ம யோசிச்சுக்கணும். என்னன்னு யோசிக்கணும்? திருமணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்படி எடுத்தா சரியா வருதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. இப்ப நம்ம திருமணம் சார்ந்த கேள்விங்கிறதுனால லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் ஆக்டிவேட் ஆகுது. அதனால இந்த கேள்வி. அவ்வளவுதான். இப்படிதாங்க நீங்க கேள்வியை எடுக்கணும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். அவ்வளவுதான். வயசை பார்த்துக்கிறோம், பெண்ணுன்னு பார்த்துட்டோம். இங்க வந்து 7ஆம் பாவத்தை குறிகாட்டுது. 7ஆம் சார் பாவம் இப்போ ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, அது பிருகு லக்னம் வந்து 11ன்னு சொல்றீங்க. அங்க இருந்து பார்க்கும்போது கேது சுக்கிரன் கனெக்ட் ஆகுது. ஆனா லக்னத்துக்கு தானே நம்ம பார்க்கணும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதான கேள்வி. லக்னத்துக்கு பாக்குறீங்க. இப்ப என்ன இல்ல, நடந்து லக்னத்துக்கு தான் பார்க்கணுமான்னு கேக்குறேன். பாக்குறது லக்னத்துக்கு தான் பார்க்கணும். பிருகு லக்னத்துல இருந்து ஆனா நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு பாக்குறது லக்னத்துல இருந்து பார்க்கணும். நான் அப்படியா? சொன்னது உங்களுக்கு இது கிரக நகர்வு ப்ரொக்ரஷன் அப்படிங்கறதுல ஒண்ணு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? சந்திரன் வந்து தசைக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்திட்டு போயிட்டு இருப்பாருன்னு. ஆமா. அது மாதிரி பிருகு லக்னம் நகர்ந்துகிட்டு இருக்கும். அங்க இருந்து அவர் தசை நடத்துவாரு. பிருகு லக்னத்துல இருந்து தசை நடக்கும். அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது யாருக்கு ஆக்டிவேட் ஆகும்? இந்த பலனெல்லாம் யாருக்கு நடக்கும்? ஜாதகருக்கு நடக்கும். ஜாதகருக்கு லக்னம். அப்ப லக்னத்தை சார்ந்து எத்தனாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு தானே நம்ம பலன் எடுத்தாகணும். அதுதான் கேட்டேன் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஆனா என்ன, நடப்பு வயதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வயசுனா முடிஞ்ச வயசு அப்படிங்கிற குழப்பம் வந்துடக்கூடாது. நடப்பு வயசு ஒரு நாள் ஆயிருந்தாலும் சில சமயத்துல பலன் மாறும். ஒரு நாள் 2 நாளுங்கிறப்போ பலன் எப்படி மாறும்னா, அந்த ஆண்டுகள் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதம், தமிழ் மாதம் ஒரு நாள் சேர்த்தி வச்சாங்க குறைச்சி வச்சாங்கலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரினால ஒரு நாள் 2 நாளுங்கிறப்ப லைட்டா மாறலாம். மற்றபடி ரொம்ப கரெக்டா வரும். இப்ப பாருங்க, 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்ப திருமணம் சார்ந்த கேள்வி. கேது இருக்கிறதுனால அது ஒரு பொதுவா தடை இல்லைன்னா வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப கேது தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேள்வி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா கேள்வியை சொல்லிட்டாலே அவங்க வந்து, நீங்க கூட பிறந்தவங்களை சொல்லிட்டு அசத்துறதுக்கு பதிலா இப்படி இதான் உங்க கேள்வி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா சரியா இருக்கும். இந்த வருஷத்துல கேட்டா இந்த கேள்விதான் கேட்பாங்க. வேற உதாரணம் வேணா இன்னொருத்தர் யாராவது ஜாதகம் வச்சிருந்தா சொல்லிங்க. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் பொருந்துதா இல்ல எல்லாத்துக்கும் பொருந்தான்னு பாத்துருவோம். இன்னொரு ஜாதகம் வேற யாரோ ஒருத்தர். இன்னொரு ஜாதகம் யார்கிட்ட இல்லையா? சொல்லலாமாங்க சார்? சொல்லுங்க. மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம். லக்னத்துல கேதுங்க சார். லக்னத்துல கேது. ரிஷபத்துல சந்திரன். ரிஷப சந்திரன். கும்பத்துல சனி வக்ரம் இருக்குங்க. கும்பத்துல சனி வக்ரம். வக்ரத்தை இப்படி போட்டுக்கலாம், இடம் கொஞ்சம் குறையும். இப்படி போட்டா வக்ரம் அப்படின்னு வச்சுக்கலாம். தனுசுல மாந்தி இருக்குங்க சார். தனுசுல மாந்தி. துலாம்ல சூரியன் புதன் ராகுங்க சார். துலாம்ல சூரியன் புதன் ராகு. புதன் ராகு. விருச்சிகத்துல சுக்கிரன் செவ்வாய் குருங்க சார். ஜாதகத்தை சொல்லும் போது எப்பவும் குருவை சொல்லி நல்ல கிரகங்களை சொல்லி, இப்ப நீங்க கேதுன்னு ஆரம்பிச்சதுனாலயே இது ஒரு தடை அப்படி மீன் பண்ணும். சரி, இப்ப வயசு என்ன நடக்குது? எல்லா கிரகமும் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 ஆயிடுச்சு. வயசுங்க இப்போ இது ஆனா பெண்ணா? பெண்ணுங்க சார். 21 நடந்துட்டு இருக்கு. 20 முடிஞ்சிருச்சு. 29ங்க சார்.
29ஆ? 10/11/1995 சார். நடப்பு வயது 29. அது சரியா தானே இருக்கு? 29ன்னா இப்ப எந்த பிருகு லக்னம் எங்க இருக்கு? எந்த ராசியில இருக்கு? சிம்மத்துல இருக்கு. லக்னம் இங்க இருக்கு. அப்போ சிம்மத்துல 24, சிம்மம். 25, 26, 27, 28, 29 பிருகு லக்னம். சரி, பிருகு லக்னம் பாருங்க, திரிகோணத்திலே லக்னம் வந்துருச்சு. அப்போ வேற கிரகங்கள் எதுவும் இல்லை, சம்பந்தப்படலை. வயது இது பாவங்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ஆம் பாவம். அப்ப குழந்தை சார்ந்த கேள்விகள் இந்த ஆண்டுல இருக்கும். மாந்தி சம்பந்தப்படுது, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேது சம்பந்தப்படுது. மாந்தி கேது அப்படின்னா தடை, உடல்நல பாதிப்பு. இது எத்தனாவது? 8, 9 தான் நடக்குது, அதனால பயப்பட வேண்டியதில்லை. 8லன்னா கொஞ்சம் யோசிக்கணும், 9ல தான் இருக்கு. ஜாதகரை பற்றிய கேள்வி, குழந்தை, ஏன்னா 5ஆம் பாவங்கிறதுனால குழந்தை பற்றிய கேள்வி. கேது வந்து தடை தான். அது கேதுவை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம். கேது வந்து என்னத்தை நினைக்க, அதாவது லக்னம்னு வந்துட்டா ஜாதகரை பற்றிய அப்படின்னு சொன்னோமா, ஆமாங்க சார். தன்னை பற்றிய கவலை அல்லது கேள்வி, அவங்கள பற்றிய ஒரு கேள்வி இருக்கும். அது வந்து ஒரு அவங்க நினைக்கிறது தடையாயிட்டு இருக்கு. கேதுங்கிறது தடை. அப்ப ஜாதகர் நினைப்பது தடையாகிறது. அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே இது சரிதான் தெரியும். லக்னம் ஜாதகரை குறிக்கிறது அல்லது ஜாதகியை குறிக்குது. அங்க கேது இருக்கிறதுனால கேள்வி இந்த வயசுல, இந்த வயசு முடிகிற வரையிலும் அவங்களுடைய எண்ணங்கள், கேள்விகள் எல்லாம் அவங்கள பற்றியே இருக்கும். 5னா நீங்க குழந்தையை எடுத்துக்கலாம் அல்லது குலதெய்வத்தை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை பற்றி எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாந்தி வரும்போது ஜீவ சமாதி, சமாதிகள் சார்ந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்களை பற்றிய, அதாவது மூத்தவங்க வீட்டுல, அதாவது பெரியவங்க இறந்து போனவங்களை பற்றிய ஒரு, ஏதாவது அவங்களுக்கு சாமி கும்பிடணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடலாம். இதுதான் நடக்கும். இதுல 100% நம்பலாம். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். சார் இப்பதான் புரியுது சார். அதாவது தன்னை 1, 5, 9 3மே ஆக்டிவேட் ஆகும். அப்ப தன்னை பற்றி கேட்கலாம், சார்புடையதா இருக்கலாம். இல்லைன்னா 9 வந்து தூரதேச பயணம், அப்ப அதுவும் ஓகே தானே? அதுவும் ஓகே. 9 வந்து தூரதேச பயணம், அங்க மாந்தி இருக்கு, இங்க கேது இருக்கு, அதனால தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு எடுக்கலாம். அப்படிதானே? அப்படிதான். அந்த பாவத்தை பார்த்துக்கணும், அங்க நிக்கிற கிரகங்களை எடுத்துக்கணும். கரெக்டா இருக்கும், 100% கரெக்டா இருக்கும். நாம டக்குன்னு எடுக்கும்போது ஞாபகம் வராம போகலாம், அது வேற. அதாவது கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் இதுல நமக்கு, அவ்வளவுதான். ஆமாங்க சார். அப்ப மூணையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு அதுல, அந்த 3த்துல ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வியாதான் இருக்கும். வரும் மேடம். இல்ல நான் மத்தது வந்து சொல்லும் போது இது சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆனா இதுல வந்து 3மே வரும். ஆனா இப்ப வயசு ஆரம்பத்துல வந்து ஒரு 2 மாசம் தான் போயிருக்கு, 3 மாசம் தான் போயிருக்குன்னா ஏதாவது ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஆனா இந்த வயசு முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த 3 சார்ந்த கேள்வியும் வந்துட்டு போயிரும் கண்டிப்பா. 3 சார்ந்த பலன்களும், ஏன்னா இது முதல்ல நடக்கும், இது 2வது நடக்கலாம், இது 3வது நடக்கலாம், அல்லது அந்த இதை பொறுத்து இது முதல்ல நடக்கலாம், இது 2வது நடக்கலாம், இது 3வது நடக்கலாம், அல்லது சேர்ந்தும் நடக்கலாம். இதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வருதா? வேறாவது ஒருத்தர் சொல்றீங்களா? வேற ஒரு ஜாதகத்தை போட்டு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? என்ன பயிற்சினா அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இன்னொரு ஜாதகத்தை போட்டு, இல்ல நாளைக்கு பயிற்சி பண்ணிட்டு வரீங்களா? இத பாருங்க. இந்த பிருகு லக்ன பத்ததி
100% கரெக்டா இருக்கும். காரகங்களை அந்த நேரத்துல பயன்படுத்த தெரியணும். இப்ப வந்து மேடம் சொன்னாங்க 9 தூரதேச பயணம். அது நமக்கு முதல்ல தோணணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், இப்ப ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க தான் திரும்ப திரும்ப வருவாங்க. அப்ப அவங்கள பார்த்த உடனே இவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு. அப்ப அதை பத்தி நினைப்பாங்க. அப்படி நேரடியா பார்க்கும்போது நமக்கு அதுதான் அன்னைக்கு சொல்லும் போதே சொன்னேன், கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா காரகங்கள் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய காரகங்கள் இருக்கு. இதுல எந்த காரகத்தை எடுப்பதுங்கிறது அவங்கள பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். அப்ப சரியா தானே வந்திருக்கு. இப்ப வெளிநாட்டு பயணம்ங்கிறது சரியா வந்திருக்கு. தன்னை பற்றிங்கிறது சரியா வருது. தன்னை பற்றி அப்புறம் வெளிநாடு இதெல்லாம் சேரும்போது என்ன ஆயிடுச்சு, சரியா ஆமா, வந்துருச்சு. அவங்களும் அவங்க குழந்தையும் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணம். இவங்களும் அடுத்து அவ்வளவுதான். அவங்க குழந்தை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க 9 சார்ந்து. இது வந்து வெளிநாட்டுல இல்ல அப்படின்னா அவங்க கோயில் குளம் யாத்திரை அப்படின்னு எடுத்துக்கணும். யாத்திரை போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. கேது இருந்து தடை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இத வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப கரெக்டா வரும். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வயசு மாறும்போது பிறகு லக்னம் இடம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாற்றம் வருங்க சார். ஆமா, பிறகு லக்னம் எங்க இருக்கோ அங்க இருந்து 1, 5, 9 பாவங்கள் மற்றும் அங்க இருக்கு கிரகங்கள் சார்ந்து செயல்பாடுகள் அந்த வயசுல நடக்கும். கண்டிப்பா நடக்கும். சரிங்க சார். அப்போ இதெல்லாம் நடக்குன்றப்போ அவங்க அந்த கேள்வி தானே கேட்க முடியும். சிம்பிளா இதை வச்சுட்டே பலன் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. சரிங்க. 1, 5, 9 மட்டும்தான் அப்படிதானே சார்? ஆமா, 1, 5, 9 மட்டும்தான். வேற எதையுமே எடுக்க கூடாது. கண்டிப்பா வேற எதையும். ஐயப்பா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. என்ன இதை சொல்றீங்களா? கன்னி லக்னம். கன்னி, ஒரு நிமிஷம். லக்னம், கன்னி லக்னம். இப்ப பலன் சொல்ல போறது, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். பலன் சொல்ல போறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாராவது சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அருமைங்கய்யா. கன்னி லக்னம், கடகத்துல குரு. கடகம் குரு. சொல்லுங்க. அடுத்தது ரிஷபத்துல வந்து சுக்கிரன், ராகு, புதன். சுக்கிரன், ராகு, புதன். மீனத்துல சந்திரன். மீனத்துல சந்திரன். கும்பத்துல செவ்வாய். கும்பத்துல செவ்வாய். மிதுனத்துல சூரியன், சனி. கிரகம் சொல்லும் போதே நம்ம அவங்க 2 பேரும் நண்பரா, உச்சமா இருக்காங்களா, நீச்சமா இருக்காங்களா, இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். சூரியன், சனீஸ்வரன். கேது வந்து விருச்சகத்துல. கேது. ரைட். அவங்க சொல்லுங்க. யாராவது மிச்சம் இருக்காங்களா? வயது வந்து 22/9 மாசம் ஆகுதுங்க. 22/9. அப்போ நடப்பு வயது, நடப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நடப்பு வயது தான் எடுக்கணும். இருங்க, வயது சொல்லிடுறேன். 2003 பண்ணாரு. 20 சொல்லுங்க. வேற யாராவது கூட சொல்லலாம். இல்ல, ஒரே நிமிஷம். 21 வயசு வருங்க. 20 வயசு 9 மாசங்க. 21 வயசு. 21 வயசு. சரி. இப்ப வந்து யாரு இதுக்கு பலன் சொல்றீங்க சார்? அப்பனா ரிஷபத்துல வரும் பிறகு லக்னம். இருங்க. யார் நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப பிருகு லக்னம் எங்க வரும்? இது 24, 23, 22, 21. அப்ப இங்க பிருகு லக்னம் விழுது. நான் இங்க டைப் பண்ண இடம் இல்லாதனால சும்மா கலர் மட்டும் மாத்தி விடுறேன். பிருகு லக்னம் இங்க விழுது. அப்போ அதனுடைய திரிகோணம் உயர்கல்வி வந்து படிக்கணும், இல்ல வெளிநாடு போய் படிக்கணும்,
இல்ல உயர்கல்வி படிக்கணுங்கிற அந்த எண்ண ஓட்டம் இருக்கும். அது வந்து சுக்கிரன், எப்படி ராகு, புதன் நீங்க விடையை மட்டும் சொன்னா எப்படி எடுத்தீங்க? ஏன்னா இது நீங்க நம்ம இவங்களுக்கு சொல்றது வேற. இங்க வந்து சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றோம். அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி எடுத்தீங்கன்றதையும் சொல்லணும். சார் அது வந்து ரிஷபத்தை வந்து பிருகு லக்னமா வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. அங்கே இருந்து அத 1ஆ வச்சுக்கிறோம். 1, 5, 9 அப்ப 5ஆம் வீடு லக்னமா வருது. 9ஆம் வீடு மகரமா வருது. மகரத்துல எதுவும் இல்ல. லக்னத்திலயும் எந்த கிரகமும் இல்ல. அந்த பிருகு லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்துல மட்டும் சுக்கிரன், ராகு, புதன் இருக்குது. அது வந்து இயற்கையான லக்கணத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு அது 9ஆம் வீடா வர்றதுனால அந்த 9ஆம் வீடு சார்ந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு இப்போ ஆசை இருக்கலாம். எண்ண ஓட்டம் அப்படி இருக்கலாம். அது பர்டிகுலர்லி ட்ரிபிள் சார்ந்த படிப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு உயர்கல்வின்னு யோசனை. எப்படி எடுத்தீங்க? பாவத்தை மட்டும் 9ஆம் பாவம். நீங்க சொன்னது ரைட்டு. அதுக்கு சப்போர்ட்டா தான் நான் சொல்றேன். புதன் கல்விக்காரகன் தானே. ஆமாம் சார். கல்வி வந்து புதன் தானுங்க. காரகன் புதன் தானே. நீங்க எடுத்தது ரைட்டுங்க. புதனும் இருக்காரு. அவரையும் சேர்த்திக்கலாம் கல்வியில. அதுக்கு சொல்றேன். சரி. வேற யாராவது சொல்லுங்க. ராகு வச்சு ஒரு பலன் சொல்லலாம். 9 வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்புடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஆசைப்படலாம். வேற ஸ்டேட் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறதுக்கான ஸ்டேட்ல படிக்கிற மாதிரி அல்லது வெளியில தங்குற மாதிரி. ஏன்னா அதுக்கு வெளிநாடு தானான்னு பாக்குறதுக்குலாம் நிறைய இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கலாம். வேற யாராவது இதுக்கு என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் இவங்க சொன்னது எப்படி வருது சார்? சார் ஏன்னா இப்ப அடுத்தது அவரு LLB போடலான்னு இருக்காரு. வக்கீல். சரி. உயர்கல்வி சார்ந்த கேள்வி. ஜாதகம். ரைட். வாழ்க வளமுடன்.